அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். அன்பு நண்பர்களே, சிவகாசியிலிருந்து ஒரு ஜோதிடர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார். முதல் முறையாக ஒரு ஜோதிடர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்டிருக்கார் பாருங்க. ஐயா, எட்டாம் அதிபதி திசை, எட்டாம் அதிபதி தான் நம்மளுடைய ஆயுளை சொல்லக்கூடிய பாவகம். எட்டாம் அதிபதி நம்ம ஆயுளை சொல்லக்கூடிய பாவகம் உண்மைதான். நம்ம ஜாதகத்துல எட்டாம் அதிபதி தான் ஆயுளை சொல்லக்கூடிய பாவகம். சரி, அந்த எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் யாரை கொள்வார் அப்படின்னு கேட்டிருக்கிறார். கொஞ்சம் ஒரு சூட்சமமான கேள்விதான். இதை நான் ஆய்வு பண்ணிக்கிட்டு ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்கிட்டு எப்படின்னு அவருக்கு நான் பதில் சொல்லுகிறேன். அப்போ சிவகாசியிலிருந்து கேட்ட அந்த ஜோதிடர், சரிங்களா, எட்டாம் அதிபதி யாரை கொள்வார்? அதாவது பாருங்க நண்பர்களே, இறப்பு நடக்க வேண்டும் என்று சொன்னால் எட்டாம் அதிபதி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தொடர்பில் தான் இறப்பு நடக்கும். இதிலெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அட்டம் அதிபதி, பாதக அதிபதி, மாரக அதிபதிகள் இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறோம். இதில் எந்த லக்கணம்னு பார்த்துக்கிறணும். இப்போ மேச லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதக அதிபதியாக சனி வருவார். அதே மாதிரி மேச லக்கணத்துக்கு 2க்கும் 7க்கும் அதிபதி பொதுவான மாரக அதிபதியாக வருவாங்க. இதையும் நம்ம கணக்கில் இருக்கணும். சில சமயம் 8ஆம் அதிபதியாகவே செவ்வாயை வருவார். அவரும் லக்கணாதிபதி கொல்ல மாட்டார்னு எடுக்க முடியாது. அப்போ லக்கணாதிபதியும் கொள்வார் என்று தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா மேச லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார். இதையும் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பொதுவாக சனி 2ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக சனி 2ல் இருந்தால் குடும்பம் அமைவது தாமதமாகும், பணம் கிடைக்கிறது கஷ்டமாயிரும். அதே மாதிரி ஒரு பாவக அதிபதி, காரக அதிபதி, இது 2ல் வலுத்து இவர் இருந்தாலே போதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ரொம்ப மகாவசியம். புரியுதான்னு பாருங்க. அப்ப இது ஒரு பெண்ணுக்கு ஆயுள் ஸ்தானமும் 8ஆம் அதிபதி தான். அது நிறைய ஜோசியர்கள் ஒரு பெண்ணுக்கு 8ஆம் அதிபதி மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற இப்போ இவர் கேட்ட சிவகாசி ஜோசியர் கூட அநேகமா பெண்ணுக்கு 8ஆம் அதிபதி மாங்கல் ஸ்தானம் கூட சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 8ஆம் பாவகம் என்பது ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்த குருநாதர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இல்லை 8ஆம் அதிபதி பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்லாம் எடுக்க முடியாது. ஆணுக்கு ஒரு விதி, பெண்ணுக்கு ஒரு விதியெல்லாம் இங்கே கிடையாது. இரவு எல்லா பேர்த்துக்கும் ஒன்று தான், பகல் எல்லா பேர்த்துக்கும் ஒன்று தான். சரிங்களா? ஆணுக்கு தனியாக ஒரு இரவும் பெண்ணுக்கு தனியாக ஒரு இரவுமா இருக்கு கிடையாது நண்பர்களே. இதை நம்ம ஒரு பெண்ணுக்கு 8ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் ஆயுளை குறிக்கக்கூடிய பாவகம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2, 8, 7 சம்பந்தப்படும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2, 8, 7 சம்பந்தம் வரும்போது கணவருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. கணவர் இறப்பார். அந்த தசாபுத்தி நடக்கணுங்க. சரிங்களா? 2, 8, 7 சம்பந்தம் வரும்போது கணவர் இறப்பார். 8ஆம் அதிபதி லக்கணத்தோடு தொடர்பு வந்தால் ஜாதகர் இறப்பார். 8ஆம் அதிபதி லக்கணத்தில் தொடர்பு இருக்கியா? அப்போ அங்கே பாவத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆயுளுக்கு பலவித கணிதங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம. அதெல்லாம் வீடியோ பாருங்க. சரிங்களா? அப்போ 8ஆம் அதிபதி லக்கணத்தில் தொடர்பு கொண்டார், ஜாதகர் இறப்பார். அதில் 2ல் தொடர்பு கொள்ளும் போது குடும்பத்தை 2ஆம் பாவத்தை கொள்ளும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரை பார்த்து இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். சரிங்களா? 3ல் தொடர்பு கொள்ளும் போது சகோதரர் இறப்பார். இந்த மாரக அதிபதி பாதக அதிபதி என்ற கணக்கில் 3ஆம் பாவத்தோடு தொடரும் போது சகோதரர் இறப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்க 4ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது தாயார் இறப்பார். சரிங்களா? 4ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது தாயார் இறப்பார். இது 5ஆம் பாவகம் தொடர்பும் போது புத்திரர் இறப்பார். சரிங்களா? 7ஆம் பாவம் தொடரும்போது நான் முதல்ல சொல்லிட்டேன். 2, 7, 8 தொடர்பு கணவனோ இல்லை கணவனை சார்ந்த மனைவியை இறப்பார் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த 2, 7, 8, 9 தொடர்பு வரும்போது தந்தை இறப்பார். கண்டுக்கிட்டீங்களா? அப்ப ஒரு 8ஆம் அதிபதி ஜாதகரதை இறக்கணுங்கிறது கணக்கு கிடையாது நண்பர்களே. இந்த கிரகங்கள் எந்த
அமைப்பு எந்த அதிபதியோடு தொடர்பு கொள்கிறார் என்று வரும்போது அதனுடைய உயிர் காரகத்துவம் என்பது இங்கு கொல்லப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா நண்பர்களே? அடுத்து இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே. அந்த ஜோதிடர் ஐயா அவரும் இதை தெரிஞ்சுக்கட்டும். நான் சொல்றது அவருக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அவரே ஒரு ஜோசியருக்குனால சர்வ நிச்சயமா அவருக்கு நல்லாவே புரியும். வணக்கம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நண்பரிடத்தில் எடுத்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.